ஹலோ வேர்ல்ட், அனைவருக்கும் வணக்கம். படித்ததில் பிடித்தது. இந்த செக்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா, டே பை டே வந்து நிறைய வாசகர்களையும் கஸ்டமர்களையும் வந்து ரீச் ஆகிட்டுருக்கு. நம்ம வியூவர்ஸ்க்கு பிடித்தமான இந்த மாதிரி தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு பிடிச்சமான சில தகவல்கள் இருக்கும் இல்லையா, அதையும் நீங்கள் அந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணலாம். லிங்க் அனுப்பலாம், மெயில் அனுப்பலாம், இல்லை வாட்ஸ்அப் கூட அனுப்பலாம். அந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தால் நம்மளோட அடுத்த நிகழ்ச்சியில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணலாம். அது மற்றவங்களுக்கு பயனாக இருக்கும். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நம்பிக்கை மற்றும் சரணாகதி, இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தேன். அதை உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு நபர் 2 உயரமான கோபுரங்களுக்கு இடையில் கட்டப்பட்ட கயிற்றில் நடக்க ஆரம்பித்தார். அவர் கையில் ஒரு நீண்ட குச்சியை சமன் செய்து கொண்டு மெதுவாக நடந்து கொண்டிருந்தார். அவர் தனது மகனை தோள்களில் அமர்த்தியிருந்தார். தரையில் உள்ள ஒவ்வொருவரும் அவரை மூச்சு முட்ட பார்த்து கொண்டிருந்தார்கள். மிகவும் பதட்டமாக இருந்தார்கள். அவர் மெதுவாக 2வது கோபுரத்தை அடைந்ததும் ஒவ்வொருவரும் கைத்தட்டி விசிலடித்து பாராட்டினர். அவர்கள் அவருடன் கைகுலுக்கி செல்ஃபி எடுத்தார்கள். அவர் கூட்டத்தினரிடம் கேட்டார், இந்த பக்கத்திலிருந்து அந்த பக்கத்திற்கு இப்போது அந்த கயிற்றில் நான் திரும்பி நடக்க முடியும் என்று நீங்கள் அனைவரும் நம்புகிறீர்களா என்றார். அனைவரும் ஒரே குரலில் ஆம் ஆம், உங்களால் முடியும் என்று கத்தினார்கள். நீங்கள் என்னை நம்புகிறீர்களா என்று அவர் திரும்பவும் கேட்டார். அவர்கள் அனைவரும் ஆம் ஆம், நாங்கள் உங்களை அனைவரும் பந்தயம் கட்ட கூட தயாராக இருக்கிறோம் என்று சொன்னார்கள். அவர் சொன்னார், சரி, உங்களில் யாரையாவது உங்கள் குழந்தையை என் தோளில் உட்கார வைக்க முடியுமா என்று கேட்கிறார். நான் குழந்தையை மறுபுறம் பாதுகாப்பாக அழைத்துச் செல்வேன். திகைப்பான மௌனம் நிலவியது. அவருடைய குழந்தைய மேலே வச்சுருக்கும்போது உங்களால் கண்டிப்பாக அந்த இதுக்கு போக முடியும், நான் வேணால் பெட்டு வேணால் கட்டுறேன் அப்படின்னாங்க. இப்போ நீங்கள் என் மேலே நம்பிக்கையாக இருக்கீங்களான்னு கேட்குறாரு. நம்பிக்கையாக இருக்கணும்னு அவங்க சொல்கிறாங்க. பட் என்னோடய குழந்தைக்கு ஷோல்டர் உட்காரத்துக்கு பதிலாக உங்களோட குழந்தைங்களை என்கிட்ட கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தவங்க கொடுமையாக வந்து அதுக்கு ஆன்சரே சொல்லலை. எல்லாம் மௌனமாக இருக்காங்க. ஒவ்வொருவரும் அமைதியாகி விட்டார்கள். நம்பிக்கை என்பது வேறு, சரணாகதி என்பது வேறு. சரணாகதி என்றால் நீங்கள் முற்றிலும் சரணடைய வேண்டும். இன்று உலகில் கடவுளிடம் சரணடைய மறைக்கிறோம். நாம் கடவுளை நம்புகிறோம். ஆனால் நாம் அவரை சரணடைகிறோமா என்பதை தான் உணர்கிறோமா இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கல் முடியாது. ஸோ நம்பிக்கைக்கும் சரணாகதிக்கும் இதோட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளான ஒரு ஸ்டோரி வந்து நம்மளால் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது சொல்ல முடிகிற ஸ்டோரி இருந்தாச்சா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பேஸ்ட் பண்ணலாம். படித்ததில் பிடித்தது, அதனால் பகிர்கிறேன். நன்றி, வணக்கம்.